அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அப்போ பாபரோட ஆட்சியல்கள் கொஞ்சம் விரிவாக்கம் அடைய ஆரம்பிக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வடக்குல ஹிமாலயா இருக்கும், மேற்குல சிந்து பகுதி இருக்கும். ஸோ கிழக்குல கிட்டத்தட்ட பீகார் வரைக்கும் என்ன அப்படின்னா பாபர் வந்துடுறாரு. கிழக்குல பீகார், அடுத்து தெற்குல குவாலியர் கோட்டை, பாபர் கைப்பற்றப்பட்ட அந்த மூன்றாவது அந்த கோட்டை, குறிப்பா அந்த கானாப்பூரில் கைப்பற்றிய கோட்டை குவாலியர் கோட்டை. ஸோ அடுத்ததா பாபருடைய இறுதி காலத்தை பார்க்கணும். ஸோ பாபருக்கு 4 மகன்கள், ஹுமாயூன், கம்ரான், இன்டால், அஸ்காரி அப்படின்னாலும் பாபருக்கு மிகவும் பிடித்தமான மூத்த மகனான ஹுமாயூனை தன்னோட வாரிசா பாபர் அறிவிக்கிறாரு. ஸோ அடுத்ததா பாபருடைய சுயசரித நூல், முக்கியமான கேட்கக்கூடியது துசிக்கி பாபரி. இந்த புத்தகம் முக்கியமான புத்தகம். இது பாபர் நாமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எந்த மொழியில பாபர் எழுதுறதுன்னா பாபரோட தாழ்மொழியான துருக்கியில தான் எழுதுறாரு. ஸோ நம்ம இது இப்படி கூட ஞாபகம் வச்சுக்க முடியும். என்னடா பாபர் எழுதிய மொழி துருக்கி, பின்னாடி இது என்ன அப்படின்னா இது பாரசீக மொழிக்கு முயற்கப்படுது. துருக்கி டு பாரசீக மொழிக்கு அதுதான் மொழிபெயர்க்கப்படுது. வைரம் கானின் மகனான அப்துல் ரஹீம் தான் இதை மொழிபெயர். நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்ப பாபரோட தாய்மொழி என்னன்னு கேட்டு நமக்கு துருக்கி. ஸோ அது மட்டும் இல்ல, பீரியஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ், பாதுஷா என்ற படத்தை சூட்டி கொண்ட முகலாய அரசர் யார் அப்படின்னு கேட்டா பாபர். ஸோ அந்த போரின் முடிவாக அவர் பாதுஷா என்ற பட்டத்தை யார் அப்படின்னா பாபர் சூட்டி கொள்கிறாரு. ஸோ பாபரின் பண்பு நிலைகளை பற்றி அந்த அறிவோட நூல் என்னன்னு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தாரி கை ரஷிதி அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு தான் மிர்ஷா முகமது ஹிண்டார். இவர் தான் அந்த புத்தகத்தை எழுதியவர். அவருடைய வரலாற்று, அவர் பற்றிய பிறப்பு முதல் அவருடைய படையெடுப்புகளை பற்றி சொல்லக்கூடிய முக்கியமான புத்தகமா இருக்கும். ஸோ பாபர் மரண வீதி ஆண்டு 1930. ஸோ டிசம்பர் 26 தான் பாபர் இறக்குறார். ஸோ பாபருடைய உடல் அடக்கம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2 இடத்துல. முதல்ல பார்த்தீங்கன்னா அவருடைய கைப்பற்றிய அந்த பகுதியான ஆக்ரா, அந்த அரியணை பகுதியில அந்த ஆரம்பாக் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல அவருடைய அடக்கம் நேரிடப்படுது. பின்னாளில் அவருடைய சொந்த பகுதியான அவர் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் ஆட்சி செய்த பாக்கி பாபர் என்ற பகுதி தோட்டத்துல என்ன அப்படின்னா அவருடைய உடலாது நல்லடக்கம் செய்யப்படுது. ஸோ 2 இடத்துல அவர் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்ல, ஸ்டான்லி லேன்பூல் என்ன சொல்றாரு அப்படின்னா பாபர் பார்த்தோம் தந்தை வழியில் தைமூர் வம்சம், தாய் வழியில் மங்கோலிய வம்சம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ பாபர் பாபர் பத்தி என்ன சொல்றாரு, மங்கோலியர் மங்காத ஆற்றலும் துருக்கியர்களின், அதாவது தைமூர் துருக்கியர்களின் துணிவும் ஒருங்கே அவரின் பால் விழுந்தன. ஸோ அப்போ ரெண்டுமே அவர்கிட்ட பார்க்க முடிச்சு. ஒரு புதிய பகுதிக்கு என்ன அப்படின்னா மிக சிறிய படைகளோட வரக்கூடிய அந்த ஆற்றல், அவருடைய அந்த துணிச்சல் அப்படின்னா பெரிதா போட்டு பேசப்படுது. மங்கோலியரின் மங்காத ஆற்றலும் துருக்கியர்களின் துணிவும் ஒருங்கி அவரின் பால் மினிந்தன. ஸோ அந்த மாதிரி ஒரு புகழ்ந்து யார் அப்படின்னா ஸ்டான்லி லேன்பூல் குறிப்பிட்டு பேசுறாரு. ஸோ ரொம்ப அடுத்தது இந்தியாவை பற்றி பாபர் அவருடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னா, இந்துஸ்தானத்தின் தலைசிறந்த சிறப்பு, இந்துஸ்தானத்தின் தலைசிறந்த சிறப்பு அது ஒரு பெரிய நாடு. இந்தியான்றது ஒரு மிகப்பெரிய நாடு. அங்கே ஏராளமான செல்வங்கள், குறிப்பா தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற நிறைய செல்வங்களை கொண்டுள்ளது என்றுங்க பாபர் தன்னுடைய அந்த சுயசரிதியான அந்த புத்தகத்துல அவர் எழுதியிருப்பார் துசிக்கி பாபரில. ஸோ இது வரைக்கும் நம்ம பாபரோட முக்கியமான விஷயம் பார்க்கலாம். பாபரோட படையெடுப்புகள், அவர் பிறப்பு மற்றும் அவரோட அந்த பிற்நாட்டிலே அந்த வாழ்க்கை மொழி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். அடுத்ததான் அவருடைய அடுத்த மகனான அடுத்த வாரிசான ஹுமாயூன் பத்தி நம்ம பார்க்கணும். அவருடைய காலம் 1530 to 1540 முதல் கட்டம். ஸோ 2ஆம் கட்டம் எப்போ பார்த்தோன்னா பின்னாட்களில் ஒரு 15 வருடம் இடையே சூர் வம்சம் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அப்போ மீண்டும் ஒரு 15 வருடம் கழித்து 1555 பாபர் மீண்டும் அரியணைக்கு வராரு. ஹுமாயூன் மீண்டும் அரியணைக்கு வராரு. ஸோ அப்போ ஹுமாயூன் எப்போ பிறக்கிறாரு அப்படின்னு பார்த்தா நமக்கு 1508 மார்ச் 6 அந்த பாபரோட தலைநகரமான காபூல் என்ற பகுதியில் இவர் பிறக்கிறாங்க இருக்கும்போது. ஸோ இந்த சொல்லுக்கு என்ன பொருள், அது இந்த ஹுமாயூன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா நல்வாய்ப்பு அல்லது என்ன அப்படின்னா அதிர்ஷ்டசாலி என்று அதுக்கு பொருள் படக்கூடியது. லக்கி பர்சன், அது வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேணா பெரும்பாலும் பெயரளவில் மட்டுமே அதிர்ஷ்டசாலி, ஆனால் இங்க வாழ்க்கை முழுவதும் எங்கே ஒரு நிலையான இடம் அப்படின்னா அங்க அலைஞ்சு திரிஞ்சதாகும் அப்படின்னா அதை தடுமாறி கொண்டே இருந்தது சில கூற்றுகள் உண்டு. ஸோ பாபரோட இந்த காலத்திலேயே என்ன அப்படின்னா அந்த ஹுமாயூனோட குறிப்பா அவருடைய மீண்டும் உயிர் பெற்ற அந்த நிகழ்வு கூட ஒரு சின்ன கதை சொல்வது உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹுமாயூனுக்கு உடல்நிலை ரொம்ப குறைவில்லாம போயிடும். குறிப்பா பார்த்தோம் அந்த பானிபட் போர்ல அந்த கோகினர் வைரத்தை அவர் கொள்ளையடிச்சு வந்துருவாரு. ஸோ அந்த வைரம் என்னன்னா இவர் உடல்நலம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ பாபர் கிட்ட அவருடைய நண்பர்கள் சிலர் சொல்லுவாங்க, இந்த கோகினர் வைரத்தை என்ன அப்படின்னா அதை திருப்பி கொடுத்துருங்க, இல்லாத வித்தவன் கிட்டத்தட்ட நம்ம ஒரு உலகம் முழுக்க நம்ம 2-3 நாளைக்கு நம்ம சாப்பாடு போடலாம்.
ஸோ அப்போ அதை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு இங்க பாபர் கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு பாபர் என்ன அப்படி சொல்றாருன்னா, அவர் அது பெரிய பொருட்டாவே எடுத்துக்கல. குறிப்பா அந்த கோகுல வைரத்துக்கு என்னதுங்க, என்னோட மகனோட உயிருக்கு இணையானது அல்ல, என் மகன் உயிர் அதுக்கும் மேலானது. ஸோ அப்போ இவரை என்ன பண்றாரு அப்படின்னா, கடவுள்கிட்ட அப்படின்னா முறையிட்டு கேட்கிறாரு, என்னோட உடல் நலத்தை நீ எடுத்துக்கோ, குறிப்பாக என் மகன் உயிரை நீங்க மீட்டு கொடுங்க அவருக்கு தொழுந்தாவும். ஸோ இதன் பின்னாடியில வந்து நல்லா இருந்த பாபரோட உடல் வந்து இங்க உடல் நலம் குறைய ஆரம்பிக்குது. ஸோ குறிப்பா இந்த ஹுமாயூனோட உடல் நலம் தேர ஆரம்பிக்குது. ஸோ தன்னுடைய தந்தை உயிர் கொடுத்து அப்படின்னா தன் மகன் உயிரை காப்பாற்றியர் தான் இந்த ஹுமாயூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த ஹுமாயூன் தந்தை சொன்ன மாதிரி என்னடினா அவரோட பேச்சை மீறாம என்னடினா அவருடைய அறிவுரைகளை கேட்டுதான் இவரும் நடந்திருப்பார். ஸோ தந்தை என்ன சொல்லுவாரு, தன் கைப்பற்றிய பகுதி எல்லாம் அப்படின்னா நீ வச்சுக்காம உன்னுடைய சகோதரர்களுக்கு பிரிச்சு கொடுத்ததே அவர் என்ன அப்படின்னு நீங்க பாத்துக்கோ. ஸோ அப்புறம் நீங்க குறிப்பா மக்களோட அந்த என்ன கோரிக்கை ஏற்றி நல்லபடியா ஆட்சி பண்ணு, இதுதான் அவருடைய கடைசி கோரிக்கை இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அங்க எப்படின்னா இந்த ஹுமாயூனும் ஆட்சி பண்ணியிருப்பாரு. ஸோ அப்போ 12 வயசுல பாத்தீங்கன்னா பதகஸ்ரானின் ஆளுநரா அவர் நியமிக்கப்படுறார். ஸோ பாபரின் அறிவுரைப்படி தான் தன்னுடைய கைப்பற்ற அந்த பகுதி எல்லாமே தன்னுடைய சகோதரர்களுக்கு பிரித்து கொடுக்குறார். ஸோ அந்த ஆக்ரா அந்த டெல்லி பகுதியை மட்டும் இவர் வச்சுப்பார். ஸோ அவருடைய சகோதரர்கள் பார்த்தோம், கம்ரானுக்கு பார்த்தீங்கன்னா பாபரோட சொந்த பகுதியான காபுல் மற்றும் காந்தகார் பகுதியில கொடுத்துறாரு. அடுத்தது அஸ்காருக்கு என்ன பகுதி, சாம்பல் என்ற பகுதியை கொடுத்துறாரு அஸ்காருக்கு. அடுத்து ஹிண்டாலுக்கு என்ன பகுதினா ஆழ்வார் என்ற பகுதி கொடுத்துறாரு. ஸோ இவதான் நமக்கு ஹுமாயூன். ஆனாலும் இந்த சகோதரர்களுக்கான அந்த 3 பேருக்கு என்ன அப்படின்னா அந்த அரியணை பகுதியான ஆக்ராவுக்கு தான் எனக்கு எல்லாருமே அவரோட குறிக்கோளா இருக்கு. ஸோ ஹுமாயூன் சகோதரர்கள் ஆக்ரா அரியணை கைப்பற்றதான் அவங்க என்றாங்க. ஸோ அதே பின்னாடி என்ன ரொம்ப மிகப்பெரிய ஒரு கிளிச்சே அப்படின்னா நம்ம இந்த ஹுமாயூனுக்கு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த ஆக்ராவை நோக்கி அந்த எண்ணம் தான் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். ஸோ ஹுமாயூன் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இந்த 2 முக்கியமான சவால்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒன்று பலவீனமான பொருளாதார நிலை. ரொம்ப என்ன அப்படின்னா நிறைய படையெடுப்புகள் பாபரும் என்ன அப்படின்னா தொடர்ச்சி 4 படையெடுப்பு எடுத்திருப்பாரு. பொருளாதாரம் என்னன்னா ரொம்ப பலவீனமா இருக்கு. 2வது முக்கியமான சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்கானியர்கள், குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த கடைசி வம்சம் லோடி வம்சம், அந்த ஆப்கானியர்கள் கொள்ளையெடுக்க நோக்க முடியாம தான் இருப்பாங்க. இந்த ஆப்கானிய வம்சத்தை சார்ந்ததான் பார்த்தீங்கன்னா இந்த வங்காள பகுதியை வந்து அந்த ஷேர் வம்சம், அதாவது சூர் வம்சம், ஷேர்கான் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அந்த ஆப்கானிய வம்சம் தான் இருக்கும். அப்போ இவருக்கு 2 முக்கியமான அந்த சவால்கள் பார்த்தோம். ஒன்று பலவீனமான அந்த எக்கனாமிக் ஸ்டேஜ், வீக்கர் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், அண்ட் ஆப்கான் ஆஃப் பிரெடேட்டரி நேச்சர், கொள்ளையெடுக்க வேண்டிய அந்த ஆப்கானியர். இது 2ம் ஒரு மிகப்பெரிய. இதை தாண்டி தன்னுடைய சகோதரர்களுக்கும் இங்க நிறைய கிளர்ச்சிகள் செய்யறாங்க. ஸோ அந்த அரியணை ஆசையை நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ இந்த ஹுமாயூனோட மேற்கொண்ட முக்கியமான அந்த படையெடுப்புகள் பார்த்தோம் அப்படின்னா 1531 முதல் படையெடுப்பு என்ன பார்க்கும்போது நமக்கு வந்து கலிஞ்சார் படையெடுப்பு, கலிஞ்சார் கோட்டை, அந்த கோட்டையை எடுக்கிறாரு. அடுத்து பைகாரியா போர் 1532 இந்த போர். 3வது முக்கியமான படையெடுப்பு பார்த்தீங்கன்னா சுனார் கோட்டை. இந்த சுனார் கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வங்காள பகுதியில இங்க இருக்கிற இந்த பகுதி தான் வந்து சுனார் கோட்டை. ஸோ அந்த கோட்டை யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆப்கானிய வம்சத்தை சார்ந்த வரக்கூடிய ஷேர்கான், இவர் தான் அந்த பகுதி ஆட்சியர். நம்ம ஷெர்ஷா சூரி அப்படின்னு நம்ம படிப்போம். ஸோ அவர் கையில என்ன அப்படின்னா இந்த படையிருக்கு. ஸோ இந்த தௌரா என்ற இடத்துல இருக்கக்கூடிய இந்த சுனார் கோட்டையை வந்து ஹுமாயூன் கேப்சர் பண்ணிடுறாரு. ஆனா என்ன நினைச்சுங்க, அந்த இடத்துல இருக்கிற அந்த ஷெர்ஷா சூரி ஒரு பொய்யான வாக்குறுதியை யாரு கொடுக்குறா அப்படின்னா ஹுமாயூன் கொடுக்குறாரு. என்ன, அதாவது என்னை நீங்க இப்போ விட்டுட்டீங்க, அந்த முற்றுகை கைவிட்டீங்க அப்படின்னா நான் என் காலம் முழுவதுக்கும் முகலாயருக்கு விசுவாசமாக இருப்பேன். அது மட்டும் அல்ல, நீங்க பீகாரை கைப்பற்றும் போது என்னதுங்க, இப்ப கைப்பற்ற முன்பையும் போது நான் வந்து உங்களுக்கு உதவி புரிந்து அந்த பீகாருக்கு என்னதுங்க கைப்பற்ற நான் உதவி புரிவேன். இந்த மாதிரி ஒரு பொய்யான வாக்குறுதியை ஷெர்ஷா சூரி கொடுக்குறாரு. ஸோ பார்த்தோம் நம்ம என்னதுங்க, பொதுவாகவே ஹுமாயூன் வந்து கொஞ்சம் கருணை குணம் கொண்டு அந்த கேரக்டராக தான் இருப்பாரு. ஸோ அப்போ இதை நம்பி, இந்த பொய்யான வாக்குறுதியை நம்பி என்னன்னா ஹுமாயூன் வந்து அந்த முற்றுகையை கைவிட்டுறாரு. ஆனா இதை யார் சாதகமா பயன்படுத்திக்கிறா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நம்ம ஷெர்ஷா சூரி பயன்படுத்தினா தன்னோட வலிமையை நடுன்னு நிலைநாட்டின அதிகப்படுத்தி பின் நாட்களில் என்ன இது நடைபெற்றது 1532. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் கழிச்சு என்ன அப்படின்னு பார்த்தா அவர் மீண்டும் அந்த ஹுமாயூனை எதிர்த்து என்னன்னா படையெடுத்து வெற்றி பெறுவார். ஸோ நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்ப அந்த பொய்யான வாக்குறுதி நம்பி விட்டுறாரு. ஸோ அப்போ இந்த சுனார் கோட்டை பற்றி என்ன ஒரு முக்கியமான விஷயம், அது ஆக்சுவலா அதோட அடைமொழி பார்த்தா என்ட்ரன்ஸ், அதாவது கேட்வே ஆஃப் பீகார், பீகாரின் நுழைவாயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்தா கிழக்கு இந்தியாவின் நுழைவாயில், அதாவது கேட்வே ஆஃப் ஈஸ்ட் இந்தியா அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. எந்த கோட்டைக்கு அப்படின்னா
சுனார் கோட்டை, அது வங்காள பகுதியில் காணப்பட்ட ஒரு முக்கியமான கோட்டை. ஸோ அப்போ வேற என்ன படையெடுப்புகள்? நான்காவதா பார்த்தோம் அப்படின்னா தாத்ரா போர் 1032 கிழக்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதெல்லாம் ஒரு நம்ம பார்க்க தெரிஞ்சா மட்டும் போதும். முக்கியமானது அந்த சுனார் கோட்டை, அந்த சிஷ்டசுரிய அந்த வாக்கு நம்ம அதை பார்க்கணும். ஸோ இதுக்கு யார் தலைமை ஏற்கிற அப்படின்னா பிவான் மற்றும் பியாசத் ஆப்கானிய சகோதரர்கள் தான் இதுக்கு என்னடினா பதவி இந்த தலைமை தாங்குறாங்க. ஸோ அடுத்து குஜராத் பகுதியிலிருந்து இன்னொரு படையெடுப்பு என்னடிங்க 1535 இதோட ஆட்சியாளர் பகதூர் ஷா இருப்பார். ஸோ அவர்கிட்ட அதுங்க இவர் வெற்றி பெறுவார். ஸோ இந்த டைம்ல குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த 1532 இந்த டைம்ல பார்த்தோன்னு நம்ம அந்த தௌரா இந்த சுடார் கோட்டை பார்த்தோம். அப்போ அந்த 1539 இதுக்கு இடைப்பட்ட காலவர்கள் அவர் தன் தம்பிகளோட அந்த கிளர்ச்சிகளே பார்த்துட்டு இருப்பாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் இந்த டெல்லி பக்கத்துல ஒரு உருவாக்கிய முக்கியமான நகரம் என்னன்னு பார்த்தா தீன்பானா, இந்த நகரத்தை உருவாக்குறார். டெல்லிக்கு அருகே தீன்பானா என்ற நகரத்தை உருவாக்கிய முகலாய அரசர் யாருன்னு நமக்கு ஹுமாயூன் உருவாக்கி வச்சிருப்பார். ஸோ அப்போ இவர் நிறைய கோட்டைகளுமே யார் அப்படின்னா ஹுமாயூன் கைப்பற்றா. ஸோ என்னென்ன கோட்டைகள் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தோம். கலிஞ்சார் படையெடுப்புல கலிஞ்சார் கோட்டை, அடுத்து பயானா என்ற ஒரு கோட்டை இவர் கைப்பற்றாரு. அடுத்து குவாலியர் பகுதியில் ஏற்கனவே யாரு கைப்பற்றிப்பா அப்படின்னு பார்த்தா நம்ம பாபர் இவரோட தந்தை பண்ணிருப்பாரு. பட் அது மீண்டும் கைமாறி போயிருக்கும். அதை மீண்டும் யாரு அப்படின்னா ஹுமாயூன் வந்து கைப்பற்றுவார். அடுத்து தோல்பூர், அப்போ இந்த கோட்டையும் யாரு ஹுமாயூன் வந்து கைப்பற்றார். அப்போ ஓரளவுக்கு படையெடுப்பு எடுத்து இங்க சில வெற்றிகளையும் அவர் பெற்றுருக்கார். அடுத்த முக்கியமானது நம்ம பார்க்கணும் விஷயம் என்ன அப்படின்னா ஹுமாயூன் வாசஸ் ஷேர்கான். ஹுமாயூன் வாசஸ் ஷேர்கான் இந்த பார்த்தோம் சுனார் கோட்டை படையெடுப்புன்றதை. அப்போ 1532 என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பொய்யான வாக்குற தம்பி அது முற்றுகையை விட்டுட்டு வந்துடுவார். முற்றுகை விட்டுட்டு யார் வந்துடுவார் அப்படின்னா இவர் வந்துடுவார். ஸோ அப்போ அந்த 7 வருஷம் என்ன அப்படின்னா அங்க தன்னை வழியப்படுத்துறான்னு பார்த்தோம். அதுல முதல் போர் என்னன்னா சௌசா என்ற இடத்தில் நடைபெற்ற அந்த போர் எந்த வருஷம் 1539 ஜூன் 26 அந்த போர் நடக்குது. யார் யாருக்குன்னா முகலாய பேரரசரான ஹுமாயூன் மற்றும் அந்த ஆப்கானிய கிழக்கு வங்காள பகுதியை ஆட்சி செய்த அந்த ஷேர்கானுக்கு நடக்குது. ஸோ இந்த போர்ல யார் வெற்றி பெறா அப்படின்னா ஷேர்கான் திட்டமிட்டு என்ன படையை வழியப்படுத்தினா அந்த ஹுமாயூனை பத்தி தெரிஞ்சு நீங்க துரோகம் செய்து வீழ்த்துவாரு. ஸோ இந்த போரில் ஷேர்கான் வெற்றி பெற்றார். குறிப்பா இந்த போர்ல மட்டுமே பார்த்தோன்னா 7000 முகலாய பிரபுக்கள் இந்த தளபதிகள் வந்து என்ன வீரர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. ஸோ ஹுமாயூன் வந்து எத்தனை அங்கிருந்து இங்க இருக்கும் நமக்கு அப்படின்னா கங்கை நதி, இந்த கங்கை நதியில நீந்தி தான் என்னடினா போர் இங்க நடைபெறும். ஸோ கங்கையில் நீந்தி என்னடினா அவர் ஆக்ரா பகுதிக்கு தப்பிச்சு ஓடிடுவார். தன் தம்பிகள் உதவியுடன் போனதா அவங்க சொல்லுவது உண்டு. அப்ப கங்கை நதியில் நீந்தி ஆக்ராவை யாருன்னா ஹுமாயூன் தப்பிச்சு போயிடுவார். ஸோ அடுத்து 2வது போர் இப்போ அடுத்த வருஷமே முதல் போர் வந்து 1539, அடுத்த வருஷமே 1540 மே 17 இந்த போர் நடக்குது. ஸோ இந்த போரோட வேறு பெயர் இது தேர் நோக்கில் கேட்பாங்க என்ன அப்படின்னா பில்கிராம் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னோசி போரின் வேறு பெயர் பில்கிராம் போர். ஸோ இது எங்க சார் நடக்குது அப்படின்னு பார்த்தா கன்னோசி என்ற இடத்துல தான் இந்த போர் நடக்கும். ஸோ வேறு பேர் பில்கிராம் போர். இது யார் யாருக்கு தான் அப்படின்னா இங்க ஹுமாயூன் வர்சஸ் ஷெர்ஷா தான் நடக்குது. ஸோ மீண்டும் ஷெர்ஷாவை இங்க படையெடுத்து ஹுமாயூனோட அந்த தோல்வி அடைந்த கோபத்தில் அப்படின்னா ஷெர்ஷாவை நோக்கி வருவார். ஆனால் எல்லா வகையிலுமே ஷெர்ஷா இங்க வெல் பிளான்டா இருக்கார். திட்டமிட்டு இங்க ஹுமாயூனை முழுவதுமா தோற்கடிக்கிறார். எந்த போர்ல? இந்த கன்வசி போர்ல. இந்த போரின் தோல்வியால் பாருங்க ஹுமாயூன் நாடு அற்ற அரசராகிறார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவரு ஷெர்ஷா வந்து அந்த ஆக்ரா மற்றும் டெல்லியை கைப்பற்றுவார் முழுசுமா. என்ன அப்படின்னா நமக்கு இந்த ஹுமாயூனை வந்து இவரை கம்ப்ளீட்டா தோற்கடிக்கிறாரு. ஸோ ஹுமாயூன் நடுவே உயிருக்கு பயந்து தப்பி ஓடுறார். அவர் ஓடிய பகுதி பாரசீகம், அதாவது தற்போது ஈரான் பக்கத்து ஈராக் சார்ந்த அந்த பகுதி தான் பாரசீகம் இருக்கும். ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்கள் என்ன அப்படின்னா அவர் வந்து நாடோடி வாழ்க்கையை மேற்கொண்டார். அரசு ஆட்சி எதுவுமே இல்லாம நாடோடி வாழ்க்கை. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பாலைவன பகுதிகள் அப்படின்னா இந்த பக்கம் அப்படியே இங்க இருந்து சுத்தி தான் திரிடுவார். ஸோ இந்த டைம்ல தான் இங்க அவர் வந்து தன்னுடைய மனைவியான பார்த்தீங்கன்னா அமிதா பானு பேகம், யாரு ஹுமாயூனோட மனைவி அமிதா பானு பேகம். அப்போ அவங்க போகும்போதுன்னா அங்கே ஒரு கோட்டை இருக்கும். இந்த கோட்டைன்னா அமரக்கோட்டை, பாகிஸ்தான் பக்கத்துல அந்த கோட்டை இருக்கும். அந்த அமரக்கோட்டையில தாக்கி இருக்கும் போதா அந்த 1542 போர் 40 நடக்கும். ஸோ 2 வருஷம் 42 அவங்க சுத்தி தெரியும் போதுதான் அங்க அக்பர் பிறக்கிறார். ஸோ அக்பர் பிறந்த பிறகுதான் அந்த ஹுமாயூன்ற பொருளோட அர்த்தம் என்ன பார்த்தோம், நம்ம அதிர்ஷ்டசாலி பார்த்தோம். ஸோ அப்போ அந்த அதிர்ஷ்டம் என்ற அந்த நிகழ்வு அவர் என்ன அப்படின்னா முதல்ல அவருக்கு என்னங்க தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அவர் வயிற்றுல இருக்கும் போதே, அக்பர் வயிற்றுல இருக்கும் போதே, அமிதா பானோட தாய் வயிற்றுல இருக்கும் போதே என்னன்னா
நிறைய ஆச்சரியம் நடக்கும். உதாரணமா இப்படி சொல்லலாம், அந்த இவங்க பாலைவன பகுதியில் அப்படியே அலைஞ்சு தெரிஞ்சுக்கும் போது அப்படின்னா அந்த அக்பரோட தாய் ஹமிதா பானு பேகம் வந்து திடீர்னு எனக்கு மாதுளம்பழம் வேணும்னு கேட்பாங்க. அவர் சொல்லுவாரு, யாரு, ஹுமாயூன், இந்த பாலைவனத்துல மாதுளம்பழம் எங்கம்மா கிடைக்கும் அப்படின்னும் போது அப்படின்னா கொஞ்ச நேரத்துல அந்த பக்கம் மாதுளம்பழம் வித்துட்டு போற ஒரு பெரியர் வருவார். அப்பவே ஹுமாயூனுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்துரும். உன் வயிற்றுல இருப்பது என்ன அப்படின்னா சாதாரண ஒரு குழந்தை இல்ல, அது நிச்சயமா என்னோட அந்த தெய்வம் அந்த நித்தினை பிறந்த ஒரு குழந்தையா இருக்கும். நிச்சயமா நமக்கு மிகப்பெரிய ஒரு இந்த உலகை ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு அரசனா அவன் இருப்பான் அப்படின்றதுங்க அவர் ஒரு நம்பிக்கை வருது. ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி அந்த பாரசீக உதவி கிடைக்கும். யாரு, அக்பர் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பாரசீக அரசோட அந்த உதவியோட அந்த ஹுமாயூன் வந்து அவனோட தம்பி பகுதி காந்தகார் மற்றும் காபுல் யாரு கொடுத்தா பார்த்தோம், நம்ம கம்ரானுக்கு கொடுத்த பகுதி. குறிப்பா இதுவே சொல்லுவாங்கன்னா அந்த ஹுமாயூன் வந்து இந்த பாரசீக ஷா தாமஸ் அவர் தான் ஆதரிப்பார். சபாவிட் வம்ச அரசர் இல்லையா, அது பாபர் காலத்துல பார்த்துருவோம். சபாவிட் அந்த உலை மக்கள் இருப்பாங்க. ஸோ அந்த சபாவிட் வம்சர் தான் அந்த ஷா தாமஸ். ஸோ அப்போ ரெண்டு பேர் அந்த சாப்பிட்டு இருப்பாங்க, ஷா தாமஸும் ஹுமாயூனும். அப்போ ஷா தாமஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னா, உங்களுடைய இந்த நிலைமைக்கு காரணம் என்னடின்னா உங்கள் தம்பிகளோட கேளுங்க, உங்க தம்பிகள் மேல நீங்க வச்ச இந்த அக்கறையானதுங்க. ஆனா அவங்க தம்பிகள் அதுக்கு பொருத்தமானவங்க அல்ல, உங்களோட நிலைமைக்கு முக்கியமான மோசமா போனது காரணம் அவங்க தான் அப்படின்னு நீங்க சாப்பிட்டு இப்படி கழுவி கழுவுவார். ஏன்னா ஹுமாயூன் அப்ப சொல்லுவாங்க, நீங்க இப்படி என்ன அப்படின்னா அவங்க தம்பிகளையும் இதே மாதிரி நீங்க கழுவி இருக்கணும் அப்படின்னு யார் சொல்லுவா அப்படின்னா நம்ம ஷா தாமஸ் சொல்லுவாரு. ஷா தாமஸ் சொல்லும் போது அவரோட சொந்த தம்பி பக்கத்துல இருப்பார். ஸோ அவர் என்ன அப்படின்னா தன் அண்ணனை பார்த்து என்னங்க இப்படி இருக்குன்றது அவர் நினைச்சுப்பாரு. ஆனால் அதை அட்வைஸை யாரை ஏத்துக்கிறா அப்படின்னா ஹுமாயூன் ஏத்துக்கிறா. ஸோ அதனாலதான் அந்த பாரசீக படையோட உதவியால தனக்கு துரோகம் ஈட்ட தனது தம்பிகளான குறிப்பிட அந்த காண்டகார் மற்றும் காபூலை கொடுத்த அந்த கம்ரான் என்ற அவர் வீழ்த்துறார். வீழ்த்தினங்க அதுக்கப்புறம் அந்த தம்பி என்றதெல்லாம் அவர் பார்க்கல, எல்லா பகுதியிலும் வீழ்த்தி குறிப்பா அவருக்கு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் இழைத்தவர் யார் அப்படின்னா ஷேர்ஷா சூரி. அந்த பொய்யான வாக்குறுதி கொடுத்தாரு இல்லையா, காலம் முழுவதும் விசுவாசம் இருப்பேன் என்று. அப்போ அந்த பகுதி என்ன அப்படின்னா இவருங்க மீண்டும் ஆட்சி பண்றாரு. ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஷேர்ஷா சூரி இறந்து போயிடுவார். 1545 யார் இறந்துடுறா, ஷேர்ஷா இறந்துருவாரு. பின்னாடி அவருடைய வாரிசுகள்லாம் இருப்பாங்க, இஸ்மாயில், அந்த முகமது ஷா, அடிஷா 3 பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ ரொம்ப பலவீனமா இருப்பாங்க. அதை பயன்படுத்தி அந்த பாரசீக படையோட உதவியோட போயிட்டு என்ன அப்படின்னா அவரு அந்த தன்னுடைய சொந்த பகுதியான அதாவது டெல்லி அல்லது ஆக்ரா மற்றும் டெல்லி என்ற பகுதியை கைப்பற்றி மீண்டும் ஆக்ராவில் முகலாய அரசராக அவர் முடிசூட்டிக் கொள்கிறார். எப்படின்னா 1555 மீண்டும் அரசரா அவர் வந்துடுறாரு. ஸோ 55 இவர் வராரு. ஆனா பெருசா என்ன அப்படின்னா ஒரு மிக நீண்ட ஆட்சி காலத்தை அவரால் கொடுக்க முடியல. 56 என்ன அப்படின்னா அந்த டெல்லி கோட்டையில ஒரு நூலகம் காணப்படும். அந்த நூலகத்தோட படிக்கட்டி ஏறும்போது அப்படின்னா அந்த படிக்கட்டி தவறி அப்படின்னா அதை கால் தவறி அங்க கீழே விழுந்துருவார். ஸோ கீழே விழுந்து அவர் இறந்துருவார். யார் அப்படின்னா அந்த ஹுமாயூன். ஸோ அந்த ஸ்டான்லி லேன் போல ஒரு கூட்டர் சொல்லுவார். என்ன சொல்லுவாரு, இவர் இறந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் யாருங்க தவறி விழுந்த ஹுமாயூன் தற்போது வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா பேர்ல மட்டும்தான் பார்த்தா அதிர்ஷ்டசாலி. ஆனா ஒரு நிரந்தரமான இடம் இல்லாம குறிப்பா தம்பிகளோட அந்த துரோகத்தால ஷெர்ஷாசுடைய அந்த என்னதுங்க பொய்யான வகதுங்க நிறைய பாதிப்புக்குள்ள இருப்பாரு. ஸோ வாழ்க்கை முழுவதும் தவறி வந்த ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி வந்திருந்தார் அப்படின்னு அதை பொருத்தி யாருன்னா அந்த ஸ்டான்லி லேட்னு சொல்லியிருப்பார். ஸோ அப்போ இது முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அவர் உருவாக்கிய நகரம் ஒன்றுமே பார்த்தோம், தீன்பானா தேர்நோக்கில் முக்கியமானது. அடுத்து ஹுமாயூனோட அந்த வாழ்க்கை வரலாற்று நூல், அந்த ஹிஸ்டாரிக்கல் புக் அப்படின்னு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹுமாயூன் நாமா. இதை யார் எழுதுறா அப்படின்னா அந்த ஹுமாயூனோட சகோதரியான குல்பதான் பேகம் 2024 குரூப்போட கேட்ட கொஸ்டின்ஸ். ஹுமாயூன் நாமா என்ற புத்தகத்தை எழுதியவர் குல்பதான் பேகம். யாருன்னா பின்னாட்களில் தான் எழுதப்படுது. யாரால்? குல்பதான் பேகம், ஹுமாயூன் நாமா என்ற புத்தகம். ஸோ அப்போ இப்போ நம்ம முகலாய பேரரசுல 2 அரசர்கள் பார்த்தோம். முதல்ல பாபர் அவருடைய படையெடுப்புகள் அவருடைய வெற்றிகள் பார்த்தோம். பின்னாடி ஹுமாயூனோட அந்த பல்வேறு நடவடிக்கைகள், ஸோ எப்படி மீண்டும் ஆட்சி கொண்டது பார்த்தோம். ஸோ அடுத்ததா அரசர் இருப்பாருன்னா அக்பர். ஆனா அந்த ஹுமாயூனுக்கும் அக்பருக்கும் இடைப்பட்ட அந்த காலம் பார்த்தோம் நம்ம 1540 மீண்டும் வர்றது 1555. அந்த இடைப்பட்ட அந்த 15 வருஷங்கள் ஆட்சி செய்த வம்சம் சூர் வம்சம். ஸோ இதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். அப்ப சூர் வம்சத்தை யார் தோற்றுவிக்கிறா
அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஷெர்ஷா. இவர் தான் அந்த ஷேர் அப்கான் நம்ம பார்த்துருவோம் இல்லையா, பொய்யான நம்பிக்கை வாக்குறுதியை கொடுத்தவர். அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப முக்கியமான நபர். ஏன் அப்படின்னா இவர் ஆட்சி செய்தது 5 வருஷம் தான். இவர் ஆட்சி செய்தது 5 வருஷம் தான், வம்சம் 15 வருஷம். ஆனா 5 வருஷம் ஆட்சி செய்தாலும் பின்னாளில் 50 வருடம் ஆட்சி செய்யக்கூடிய அந்த அக்பரோட அந்த வருவாய் நிர்வாகத்தின் முன்னோடி யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஷெர்ஷா. அததான். ஸோ மிக சிறந்த நிர்வாக முறை என்ன அப்படின்னா இவர் மேற்கொண்டாரு. நெகிழ்வுத்தன்மை கொண்ட நிர்வாக முறை. இன்றளவும் என்ன அப்படின்னா நம்ம இவருடைய நிர்வாக முறையை நீங்க சில பின்பற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம இவரை பார்க்கணும். ஸோ முதல் இவருடைய இயற்பெயர் அதிகமாக கேட்கிற கேள்விதான் ஃபரீத். இவருடைய இயற்பெயர் ஃபரீத். ஸோ நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். ஆனாலும் இவருக்கு ஒரு பட்டப்பெயர் உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷேர்கான். இப்போ ஒரு ஆப்கானிய ஆளுநர் தான் இந்த பட்டப்பெயரை கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா புலியை கொன்றதால். புலியை கொன்றதால் எந்தனா இந்தி மொழியில புலியை கொன்றதால் அவர் கொடுக்கப்பட்ட பட்டம் ஷேர்கான். அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா புலி பிரபு அப்படின்ற பொருள் படக்கூடிய ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு ஆப்கானிய ஆளுநர். ஸோ ஷெர்ஷாவின் தந்தை யார் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கலாம், ஹசன் கான் தான் அவருடைய தந்தை. ஸோ எப்போ பிறக்கிறாரு ஷெர்ஷா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1486 டெல்லியில தான் அவர் இங்க பிறக்கிறாரு. ஸோ குறிப்பாக அதாவது பீகார் பகுதியில் இங்க இருக்கிற அந்த பீகார் பகுதியில் இருக்கிற ஒரு ஆளுநர் தான் ஜமால் கான். அந்த ஜமால் கான் உதவியோட தான் இங்க இவர் கல்வி கட்சியோட ஒரு நிறைய சீர்திருத்தத்தை மேற்கொள்வார் பின்காட்களில். ஸோ இவர் எந்த பிரிவு? ஸோ இஸ்லாமில் 2 பிரிவு இருக்கும், வைதிக சன்னி முஸ்லீம் மற்றும் ஷியா பிரிவு. ஸோ நம்ம இந்த சூரவம்சத்தை ஆட்சி செய்த ஷேர்ஷா எந்த பிரிவுனா வைதிக சன்னி முஸ்லீம் பிரிவை சார்ந்தவர். ஸோ இவர் என்ன இந்த பிரிவை தான் ஆதரிச்சிருப்பார். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா ஷெர்ஷாவோட வெற்றிகளை பார்க்கணும். ஸோ முக்கியமான வெற்றிகள் என்னென்னு பார்த்தா ஏற்கனவே பார்த்தோம். சௌசா போர் யாருக்கு எதிராக? ஹுமாயூனுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான போர் வெற்றி, இவருடைய வெற்றி. அடுத்து 2வது அடுத்த வருடம் 1540 நடைபெற்ற கன்னோசி போர். இது ஒரு முக்கியமான போராக இருக்கும். இதோட வேறு பேர் தான் நம்ம பில்கிராம் போர் அப்படின்ற நம்ம பார்த்துருந்தோம். அடுத்த 1942 மாலவ மற்றும் ராந்தம் போர். இந்த போர் முக்கியமான போர், இதுவும் வெற்றி தான். அடுத்து 2 வருஷம் கழிச்சு போபால், முல்தான் மற்றும் சிந்து வரைக்கும் போயிருந்துங்க முன்னேறி. என்னது இங்கிருந்து என்னதுங்க இவருடைய பகுதி வங்காளம், ஆனால் இங்க சிந்து பகுதி வரைக்கும் போயிருந்துங்க வெற்றிகளை குவிச்சிருப்பார். ஸோ அப்போ ஷெர்ஷாவோட வெற்றிகள் முக்கியமானது சௌசா போர், கன்வசி போர். ஸோ நம்ம இதுவே என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்போ ஷெர்ஷா எப்போ இறக்குறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ பார்த்தோம் 5 வருஷம் தான் ஆட்சி பண்ணியிருப்பாரு. குறிப்பா அந்த கலிஞ்சார் கோட்டைன்னு ஒரு வெடி விபத்து இருக்கும். அந்த கலிஞ்சர் கோட்டையை கைப்பற்ற முயற்சினா அந்த வெடி விபத்து ஏற்பட்டு நீங்க அதுல சிக்கி உயிரிழந்துருவாரு. இல்லை இன்னும் நிறைய நிர்வாகத்தை இவர் மேம்படுத்தியிருப்பாரு. ஸோ அப்போ வெடிகுண்டு விபத்து சிக்கியன்னா இவர் உயிர்ந்துட்டார். ஸோ அப்போ இவருடைய ஆட்சி பகுதி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா கிழக்குல அஸ்ஸாம் வரைக்கும் இவரோட ஆட்சி பகுதி. கிழக்குல அஸ்ஸாம் வரைக்கும் இவர் ரூல் பண்ணிருப்பாரு. மேற்குல என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதி வடமேற்குல நமக்கு சிந்து பகுதி வரைக்கும் ரூல் பண்றாரு. ஸோ வடக்குல ஹிமாலயா, வடக்குல இமயமலை வரைக்கும் இவர் ஆட்சி பண்ணார். தெற்குல பார்த்தோம்னா விந்திய மலை வரைக்கும் இவர் ரூல் பண்றாரு. தெற்குல விந்திய மலை மகாநதிக்கு என்ன அப்படின்னா அந்த கீழே மேல இருக்கிற பகுதி தான் விந்திய மலை, கீழே சாத்புரா. ஸோ அப்போ இது வரைக்கும் அவருடைய ஆட்சி பகுதியா இருக்கின்றத பார்க்கணும். குறிப்பா நம்ம பார்த்தோம் இவர் எதுக்கு புகழ் பெற்றவர் அப்படின்னா நிர்வாக முறை, நிர்வாக அந்த சீர்திருத்தத்துக்கு மிகவும் புகழ்பெற்ற நபராக இருப்பாரு. அட்மினிஸ்ட்ரேஷன் ரீஃபார்ம். ஸோ தலை சிறந்த நிர்வாக முறையை ஏற்படுத்திய ஒரு சிற்பி யார் அப்படின்னா நமக்கு ஷெர்ஷா தான் முக்கியமான நபர். குறிப்பா அந்த உலைமேக்கல் ஆசை, அந்த உலைமேக்கலான ஆலோசனைலாம் பெருசா அவர் கேட்க மாட்டார். ஸோ அதை கேட்க மறுத்தார். ஸோ இவருக்கு என்ன தோணுதோ இவர் தான் இங்கே அரசர் என்ற முறையில ஸோ நிறைய முன்னெடுப்பு நடவடிக்கைகள் இவரை கொண்டு வந்திருப்பார். ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இவருடைய அமைச்சர் குழு ரொம்ப முக்கியமானது, வேறு நோக்கிலுமே கேட்பாங்க. ஸோ அமைச்சர் குழு 4 பேர் இருப்பாங்க. அதுல முதல்ல பார்த்தா திவானி விசாரத், அடுத்து திவானி அர்ஸ், அடுத்து திவானி ரெசாலத், திவானி இன்சா. ஸோ நமக்கு கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா இதை கொடுத்துட்டு மேட்சி பாலம் பொறுத்துக்க சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கொடுத்துட்டு இது எந்த துறை, நம்ம ஏற்கனவே டெல்லி சுல்தான்ஸ்லேயே இதுக்கான துறைகள் நம்ம பார்த்துருக்கோம். திவானி அர்ஸ் அப்படின்னா பால்பன் கொண்டு வந்தது பார்த்தோம். இவர் அதை ஃபாலோ பண்ணியிருப்பார், அந்த குறையை இவரும் உருவாக்கி அவர் அமைச்சர்களை வச்சிருப்பார். இப்போ திவானி விசாரத்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், வருவாய் மற்றும் நிதி, ரெவன்யூ அண்ட் ஃபைனான்சியல் டிபார்ட்மெண்ட் தான் இந்த திவானி விசாரத். ஸோ திவானி அர்ஸ்ன்றது முன்னே பார்த்தது தான். அர்ஸ்னா நம்ம ஆர்மி அப்படின்னு நம்ம வச்சுக்கோம், ஆர்மி அப்படின்றது. ஸோ அப்போ திவானி அர்ஸ்ன்றது ஏஆர் அர்ஸ், ஆர்மி துறை அப்படின்னு போகணும். அடுத்து திவானி ரெசாலத் அப்படின்னு பார்த்தா நமக்கு வெளியுறவுத்துறை, ஃபாரின் மினிஸ்ட்ரி. ஸோ அதை நம்ம தெரிஞ்சிடும். திவானி இன்ஸ்னா இன்டர்நெட்,
இன்சனா இன்டர்நெட், அதாவது கம்யூனிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட், தகவல் தொடர்பு துறை. அப்ப இந்த 4 அமைச்சர்களை கொண்ட ஒரு நிர்வாக குழு யாருன்னா ஷெர்ஷா உருவாக்கி இருந்தாங்க, அந்த முன்னெடுப்பு நடத்திருப்பார். அடுத்து அவருடைய நிர்வாகம், அவருடைய நிர்வாக பிரிவுகள் என்ன அப்படின்னா, அவரு பேரரசு இருக்கும், அதுக்கு கீழே அப்படின்னா மாகாணம், ஸோ அதுக்கு கீழே என்னன்னா சர்கார், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பர்கானான்னு பிரிப்பாங்க, வட்டம், அதுக்கு கீழே கிராமம். ஸோ மாகாணஸ்னா ஸ்டேட், அதாவது உச்ச நிலை பிரிவா அவர் வச்சிருப்பாரு. ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஷெர்ஷாவோட அந்த முக்கியமான ஆணிவேர், அவரோட நிர்வாகத்தோட முக்கியமான ஆணிவேர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சர்கார், அது மாவட்டம் தான். கிட்டத்தட்ட அவர் 47 சர்காரா பிடிச்சிருப்பார் பாருங்க. ஷெர்ஷாவின் பேரரசு 47 சர்காரால் பிரிக்கப்பட்டது, 47 டிஸ்ட்ரிக்ட் அவர் பிடிச்சிருவார். பிரிச்சு என்ன அப்படின்னா அந்த மாகாணத்துல கடைசி அங்கம் பார்த்தீங்கன்னா கிராமம் எல்லா இதுலயும் இருக்கிறது தான். ஸோ அப்போ ஷெர்ஷா ஆட்சியின் ஆணிவேரே அந்த கண்ட்ரோல் ஆஃப் அந்த டிஸ்ட்ரிக்ட், மாவட்ட நிர்வாகத்தை மேம்படுத்துவது தான். ஸோ பேரரசில் இக்தா என்று அழைக்கப்பட்ட அந்த நிர்வாக பிரிவும் காணப்பட்டது. அது அந்த நிலங்கள் ஊதியத்திற்கு பதிலாக நிலங்கள் கொடுக்கக்கூடிய அந்த முறை இக்தா முறை, அதுவுமே ஷெர்ஷாவோட ஆட்சி காலத்துல காணப்பட்டது. அப்போ இதை நம்ம பார்க்கணும், நிர்வாக பிரிவு மற்றும் அமைச்சர் குழு. இதை தவிர சில முக்கியமான அதிகாரிகள், ஸோ இது அங்கங்கே இருக்கும், பட் நம்ம மொத்தமா தொகுத்து ஒரே இடத்துல பார்த்துட்டோம்னா ஈஸியா இருக்கும். பாருங்க, மாவட்ட நிர்வாக அதிகாரிகள், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் யாருன்னா ஷிக்தார், இந்த இக்தா நிலத்தை பார்த்தோம் இல்லையா, அப்போ அந்த ஷிக்தார் இருப்பார். ஷிக்தார் யார் அப்படின்னு பார்த்தா லா அண்ட் ஆர்டர், அதாவது சட்ட ஒழுங்கு அதிகாரி, இவர் தான் ஷிக்தார். அதே மாதிரி முன்சிப், இவர் ஜட்ஜ்மெண்ட், அதாவது நீதி வழங்கக்கூடிய அந்த அதிகாரிக்கு பேரு முன்சிப். அதுக்கப்புறம் அமீன், அமீன்னா நில வருவாய்த்துறை, அதாவது பார்த்தீங்கன்னா லேண்ட் ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ் தான் நம்ம அமீன் சொல்லுவோம். பொட்டதேர் அப்படின்னா நமக்கு கருவூல அதிகாரி, பொட்டதேர் அப்படின்னா கருவூலத்தை சார்ந்த நிர்வாகத்தை செயல்படக்கூடிய அதிகாரி, பொட்டதேர் சொல்லுவோம். கடைசியா கர்குன், கர்குன்னா அக்கௌண்டன்ட், கணக்கர். அப்போ அமைச்சர் குழு, இது தவிர முக்கியமான அமைச்சர்கள், முக்கியமான அதிகாரிகள் யாராவது அப்படின்னா ஷிக்தார், முன்சிப், அமீன், பொட்டதோர் மற்றும் அக்கௌண்டன்டான கணக்கர். ஸோ இவங்கெல்லாம் ஷெர்ஷா நிர்வாகத்தில் முக்கிய பங்களிப்பு மேற்கொண்டவர்கள். ஸோ அப்போ ஷெர்ஷாவோட நில நிர்வாகம் என்னன்னு பார்த்தோம்னா அது நெகிழ்வுத்தன்மை, அதாவது ஃபிளெக்சிபிலிட்டியா தான் இருக்கும். ஃபிளெக்சிபிள் ஏர்னிங் சிஸ்டமா தான் ஷெர்ஷா வச்சுட்டு இருப்பாரு. நெகிழ்வுத்தன்மை கொண்ட வருவாய் முறை அவர் ஃபாலோ பண்ணியிருப்பார். குறிப்பா ஷெர்ஷா அவருடைய கோட்பாடு என்ன அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, விவசாயி சீர்குலைந்தால் யாரு அரசன் சீர்குலைவான்னு சொல்லுவார். இப்போ விவசாயம், குறிப்பா அந்த நீர்ப்பாசனம், அந்த வேளாண்மைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து என்ன அப்படின்னா இந்த ஷெர்ஷா நிர்வாகம் பண்ணியிருப்பாரு. விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான், இதை நம்ம பார்க்கணும். வென் த ஃபார்மர்ஸ் இஸ் ரீன்ட் த கிங் இஸ் ரீன்ட். அடுத்தா படைகளுக்கு என்ன அப்படின்னா ஓரிடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது எதிரில் கூட நீங்க என்ன பண்ணிடலாம், நீங்க அட்டாக் பண்ணி நீங்க தாக்குங்க. ஆனால் படைகள் ஒரு இடம் விட்டு வேறு இடம் செல்லும் போது என்னன்னா பயிர்களுக்கு, அந்த விவசாய நிலங்களுக்கு என்ன அப்படின்னா எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு இவருடைய கொள்கையாவே இருக்கும். அப்படிதான் அவர் செயல்பட்டு இருப்பார். பெரும்பாலும் விவசாயத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து என்ன தன்னோட நிர்வாகத்தை அவர் செயல்படுத்தியிருப்பார். ஸோ அப்போ இந்த 2 கொள்கையிலும் பார்க்கணும். ஸோ அப்படி வரி நிர்ணய முறை எந்த மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இவருமே அலாவுதீன் கில்ஜி தான் ஃபாலோ பண்ணியிருப்பார், அந்த வம்சம் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அப்போ அலாவுதீன் கில்ஜி முன்னே பார்த்தோம், அதாவது முதல்ல என்னன்னா நிலங்களை முறையாக அளவீடு செய்து தான் அவர் வரி நிர்ணயம் பண்ணியிருப்பாருன்றது, இவருமே அதை ஃபாலோ பண்ணியிருப்பார். நிலங்களை முறையாக அளவீடு செய்து இவரும் வரி நிர்ணயம் செய்யறாரு. அடுத்து ஒரு 3 வகையா அவர் அந்த நிலங்களை பிரிச்சுக்கிறார். அதாவது சிறந்த நிலம் இல்லையா, நீங்க சுமாரான நிலம், அப்படி இல்லைங்க பாதிப்படைந்த நிலம், பரிசு நிலம், அந்த மாதிரி அவர் 3ஆவது பிரிச்சு தான் அதுக்கேற்ற மாதிரி அந்த வரிகளை நிர்ணயம் பண்ணி அவரை வசூலிச்சுப்பாரு. ஸோ விளைச்சலுக்கு ஏற்பதான் வரி விகிதம், விளைச்சல் நல்லா இருந்தா நல்லா இருக்கும். பட் பெரும்பாலும் 3ல் 1 பங்கு என்ன அப்படின்னா அவர் வரியா நிர்ணயிச்சிருப்பாரு. ஸோ இவருடைய காலத்திலுமே பார்த்தீங்கன்னா அந்த ஜாகிர்தாரி மற்றும் ஜமீன்தாரி முறை நடுவில் காணப்பட்டுச்சு. பார்த்தோம் இல்லையா, இக்தா முறை இவரும் ஃபாலோ பண்ணியிருப்பாருன்றதை. ஸோ விவசாயிகளுக்கு நில உரிமை குறித்த அந்த பட்டா இவர் தான் முதல்ல வழங்குறார். ஸோ விவசாயிகளுக்கு நில உரிமை, அது இதுதான் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு உரிமை தரக்கூடிய அந்த பட்டா முறையை யாரோட ஷெர்ஷா அமல் பண்றாரு முதல்ல. ஸோ அது தவிர விவசாயிகளுக்கு தக்காவி கடன், ஏற்கனவே டெல்லி சுல்தான்ல திவானி அமீர் கோகி என்ற துறையை உருவாக்கி முகமது பின் துக்லக் அந்த துறையின் கீழ் கொண்டு வரப்பட்ட தக்காவி கடனை இவரும் என்னதுங்க சில பகுதிகளில் அதை நடைமுறைப்படுத்துறாரு. ஸோ விவசாயிகளுக்கு தக்காவி என்ற வேளாண் கடனை கொடுக்குறாரு. ஸோ இதை தவிர பார்த்தோம் முன்னாடி வருவாய் நிர்வாகத்தில் அக்பரோட அந்த வருவாய் நிர்வாக அதிகாரி ராஜா தொடர்மார். ஸோ அவருக்கு குறிப்பா அக்பரின் முன்னோடி இதுல அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இல்லையா, ஸோ அந்த வருவாயத்தில் அக்பரின் முன்னோடி என அழைக்கப்படுகிறார்.
ஸோ பஞ்ச காலம் இருக்கும்போது என்ன அப்படின்னா வரி என்ன பண்றாங்க, வசூலிக்கிறது கம்மி பண்றாரு, அப்புறம் கடனை குறைக்கிறாரு இல்லையா, விவசாயிகளால் கட்ட முடியலையா, ரொம்ப அதிகமா பாதிப்புக்குள்ளாகும் சூழல் என்ன பண்றாங்கன்னா அந்த கடனை தள்ளுபடி பண்றாங்க. ஸோ அப்போ இந்த நடவடிக்கையும் யார் அப்படின்னா ஷெர்ஷா வந்து மேற்கொண்டிருப்பாரு. ஸோ நம்ம இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். வரி நிர்ணய முறை முக்கியமானதா. ஸோ ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்க வேண்டியது நாணய முறை, காயின் சிஸ்டம். ஸோ இன்னைக்கும் நம்ம என்ன அப்படின்னா இதில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ குறிப்பாக இவர் 2 வகையான நாணயங்களை வெளியிடுவார். ஒன்று ருபியா, இரண்டாவது தாம். ஸோ ருபியா என்பது எந்த நாணயம், இது கொஸ்டின்ஸ் தான் பேசிக்கா. அப்போ ருபியா என்பது வெள்ளி நாணயம், எவ்வளவு எடை, 178 கிராம் எடைகள் கொண்டதா இந்த ருபியா. தாம் அப்படின்றது செம்பு நாணயம் அப்படின்ற பார்க்கணும். அது மட்டும் இல்ல, தான் வெளியிட்ட அந்த நாணயங்கள்ல தன்னோட பெயர் இல்லையா என்ன அப்படின்னா தேவநாகரி வடிவத்துல பூரித்துதான் இவர் வெளியிட்டிருப்பாரு. ஸோ நாணயங்களில் இடம்பெறக்கூடிய அந்த உலோகங்களின் அளவு, தரம், இது எல்லாத்தையுமே யாருன்னா இவர் தான் முடிவு பண்ணுவார். நாணயங்களின் பெறும் உலோகின் அளவு மற்றும் அதன் தரத்தை வரையறையும் செய்யப்பட்டது யாரோட முன்னிலையில, ஷெர்ஷாவோட முன்னிலையில. ஸோ அதனால இவருக்கு என்ன அடைமொழி கொடுக்கப்படுதுன்னா நாணய, குறிப்பா நவீன நாணய சீர்திருத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மானிட்டரி ரீஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது இந்திய ரூபாயின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் காயின்ஸ். இதுவும் நம்ம என்ன அப்படின்னா நம்ம ஷெர்ஷாவுக்கு கொடுக்கக்கூடிய அடைமொழியா இருக்கும். ஸோ இப்போ நாணய முறை தீர்வுக்குள்ள ரொம்ப முக்கியமானது, அதிக முறை கேட்டது. இதை தவிர இராணுவ நிர்வாகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா முன்னையே பார்த்தோம், ஷெர்ஷா வந்து அலாவுதீன் கில்ஜியோட முறையை பின்பற்றிருப்பார். குறிப்பா அலாவுதீன் கில்ஜி பின்பற்றிய அந்த குதிரைக்கு சூடு போடக்கூடிய முறை, அப்புறம் அந்த படை வீரர்களுக்கான அந்த வருகை பதிவேட்டு முறையும் யாரு ஃபாலோ பண்ணிருப்போம்னா இவர் ஃபாலோ பண்ணிருப்பாரு. பிறகு அலாவுதீன் கில்ஜியின் ராணுவ முறை தான் இவர் பின்பற்றுறாரு. குறிப்பா 4 வகையான படையும் இவர்கிட்ட இருக்கும். ஒன்று காலாட்படை, 2வது குதிரைப்படை, 3வது பீரங்கி படை, அடுத்ததா எலிபென்ட்ரி ராணுவ படை. ஸோ இந்த 4 வகையான படைகள் என்ன இவர் மெயின்டைன் பண்றாரு. குறிப்பா குதிரைக்கு சூடு போடக்கூடிய தாக் முறை அலாவுதீன் கில்ஜிக்கு பிறகு இவரு என்ன அப்படின்னா மீண்டும் நடைமுறைப்படுத்துறார். அதுமாதிரி ராணுவ அதிகாரி மற்றும் படைவர்களுக்கு நேரடியாக சேவை செய்யப்படுறாங்க. இவதான் நீங்க ஆளு வச்சு தேர்வு செய்யறது கிடையாது. ஷெர்ஷாவே நேரடியாக நீங்க தகுதியான நபர்கள் மட்டுமே இராணுவத்துக்கு அவர் தேர்ந்தெடுப்பார். ஸோ அடுத்து பஞ்சாராஸ் என்பது என்ன, இராணுவத்திற்கு உணவு, உடை போன்ற வசதிகளை கவனிக்கும் ஒரு அதிகாரிக்கு தான் பஞ்சாராஸ் சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு அதிகாரிகளை யார் அப்படின்னா நம்ம ஷெர்ஷா வந்து அப்பாயின்ட் பண்ணிடுவாரு. ஸோ அடுத்து நிதி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீதி நிர்வாகம். ஸோ இது நீதி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் பார்த்தா நமக்கு ஷெர்ஷாவோட கோட்பாடு சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இன்னைக்கு நம்ம ஆர்டிகல் 14 சொல்றோம். பட் அந்த ஆர்டிகல் அப்ப இல்லைனாலும் அந்த கொள்கை ஷெர்ஷா வந்து பின்பற்றி இருப்பார். சட்டத்தின் முன் எல்லாரும் சமம் அப்படின்ற அந்த கருத்து தான் அவர் வச்சுப்பாரு. ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மேல்முறையீட்டு நீதிமன்றம் தான் ஷெர்ஷா தான் இருப்பாரு. ஸோ அவர் தான் அந்த நீதி வழங்கக்கூடிய முக்கிய நபராக இருப்பார். அப்போ இந்த ஷெர்ஷாவுக்கு நீதி வழங்கக்கூடிய அந்த முறையில வந்து யார் ரொம்ப உதவிகரமா இருந்தது பார்த்தீங்கன்னா தலைமை காசி அப்படின்ற ஒரு நபர் தான். நமக்கு ஒரு பதவி தான் முக்கிய ஒரு ரொம்ப உதவிகரமா அவருக்கு இருந்திருக்கும். ஸோ ஷெர்ஷா பத்திரிக்கை வணிகத்துக்கு நிறைய முன்னெடுகள் பண்ணியிருப்பார். குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா அந்த வணிகத்தை ஊக்குவிக்க அந்த வரிகள் டாக்ஸ் நம்ம ரொம்ப ஈஸிப்படுத்துறாரு. அப்போ ஷெர்ஷா வந்து நிறுத்தல் மற்றும் அந்த முகத்தல் அளவுகளை நீங்க தரப்படுத்துறாரு வணிகம் சார்ந்து. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து 2 டாக்ஸை வசூலிப்பாரு. ஒன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டாக்ஸ், அது ஒன்று நுழைவு வரி உள்ள அந்த என்ட்ரன்ஸ் டாக்ஸ். 2வது பார்த்தீங்கன்னா விற்பனை வரி, சேல்ஸ் டாக்ஸ். அப்பவே ஷெர்ஷா அப்படின்னா அதை அறிமுகப்படுத்தி ஸோ வணிகர்களுக்கு அதை ரொம்ப எளிமைப்படுத்தியும் கொடுக்குறாரு. ஸோ இது தவிர என்ன அப்படின்னா குறிப்பா இந்த சிந்து இந்த பகுதியெல்லாம் பார்க்கும்போதுன்னா நிறைய சராய்கள் கட்டியிருப்பார். குறிப்பா வணிகர்கள் தங்கவும் அவர்கள் உணவருந்தி, அதாவது ரொம்ப ஓய்வா இருந்தாங்க, டயர்டா இருக்கும்போது இங்க இலைப்பாரி கொள்ள நிறைய சராய், அதாவது சத்திரம் சொல்லுவோம் நாம. அந்த சத்திரத்தை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1700 சத்திரங்கள் யார் அப்படின்னா அந்த சாலை ஓரடங்க நிறைய இடங்கள்ல ஷெர்ஷா வந்து எப்படின்னா கட்டி வியாபாரோட குறிப்பா அந்த வாணிகர்களோட அந்த உடல் நலத்தையும் உடைய வணிகத்தை மேம்படுத்தவும் ஊக்குவிக்கும் இந்த சராய் என்ற சத்திரத்தையும் அவர் கட்டியிருப்பார். ஸோ இதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கும். அடுத்த ரொம்ப முக்கியமானது சாலைகள். ஆமா, ஸோ வாணிகத்தை மேம்படுத்த சராய் உருவாக்குனதை போலவே ஷெர்ஷா இங்க சாலைகள் உறுதியான சாலைகள் உருவாக்குறாரு. இதில் ஒண்ணுதான் பார்த்தோம் அப்படின்னா 4 சாலை இருக்கும். அது ரொம்ப முக்கியமானது சிந்து டு சோனார்கண்ட். சிந்து டு சோனார்கண்ட் இந்த சாலை கண்டிப்பா பார்த்தா இது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தா நமக்கு இங்க பார்த்தீங்கன்னா இங்க சிந்து என்ற பகுதிட்டு இங்க சோனார்கண்ட், இங்க வங்காளம் வரைக்கும் இந்த பகுதி காணப்படும். இந்த பகுதி இது வரைக்கும் நமக்கு இருக்கும்.
இதுல பாத்தீங்கன்னா பின்னாடி பிரிட்டிஷ்காரங்க என்னதுங்க இதுக்கு வந்து பார்த்துட்டு கிராண்ட் ட்ரங்க் சாலை அப்படின்னு இதுக்கு பெயர் மாற்றி அப்படின்னா ரொம்ப பெருமையா அழிச்சிருப்பாங்க கிராண்ட் ட்ரங்க் சாலை. ஸோ அவங்க என்ன அப்படின்னா அவங்க பெஷாவர் வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, பின்னாடி அது அமிர்தசரஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படின்னா இப்போ எங்க இருக்குன்னா அமிர்தசரஸ் டு இங்க நமக்கு இந்த வங்காள பகுதி வரையும் காணப்படும். குறிப்பா இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம இந்தியாவுக்கு தெரியும் இந்தியாவோட மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH-44 காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குன்னு பார்ப்போம். ஆனா இந்தியாவோட முதல் தேசிய நெடுஞ்சாலை நேஷனல் ஹைவே 1 எங்க பார்த்தீங்கன்னா அமிர்தசரஸ் டு இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு டெல்லி பகுதி இருக்கும். ஸோ டெல்லி வரைக்கும் இதுதான் நமக்கு நேஷனல் ஹைவே 1. அடுத்து டெல்லி டு இங்க கொல்கத்தா வரைக்கும், அதாவது வங்காள வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவே 2. ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம், நம்ம இதை சொல்றேன். அப்போ அமிர்தசரஸ் டு டெல்லி நேஷனல் ஹைவே 1, NH2 டெல்லி டு இந்த வங்காள பகுதியில் கொல்கத்தா வரைக்கும் இங்க NH2. ஏன்னா முதல் போடப்பட்ட மிக பெரும் ஒரு தேசிய நெடுஞ்சாலை ஆங்கிலேயரால் கிராண்ட் ட்ரங்க் சாலை என அழைக்கப்பட்டதோ இந்த முக்கியமான விஷயம். இதை தவிர வேற என்னென்ன சாலைகள் அவர் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆக்ரா டு புர்காம்பூர் வரைக்கும் ஒரு சாலை, ஜோத்பூர் டு சித்தூர் வரைக்கும் இந்த ராஜபுத்திரா பகுதியில் போடுற சாலை, அடுத்து ஆக்ரா டு முல்தான் வரை சாலை. ஸோ இந்த 4 சாலைகள் இருந்த மிகப்பெரிய சாலையை ஷெர்ஷா அப்பவே வணிகத்தை மேம்படுத்துவதற்கு போடப்பட்டிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஷெர்ஷாவோட கட்டிடக்கலை பார்த்தோம். ஷெர்ஷா நிர்மாணித்த அந்த நகரம் என்ன அப்படின்னு பார்த்தா புராணகிலா. ஷெர்ஷா நினைக்கிறோம் புராணகிலா. குறிப்பா நம்ம பார்த்தோம் ஹுமாயூன் உருவாக்கிய நகரம் டெல்லி பகுதியில தீன்பானா இருக்கும். இந்த தீன்பானா நகரத்தை என்ன அப்படின்னா அவர் இடிச்சுட்டு தான் தரைமட்டம் ஆகிட்டு தான் இங்க, அதாவது தீன்பானா நகரம் எங்க இருந்ததோ அதே இடத்துல என்னதுங்க இந்த ஷெர்ஷா வந்து பின்னாடி இவரோட வெற்றிக்கு பின்னாடி அங்க ஒரு நகரத்தை கட்டுறாரு, புராணகிலா நகரம். குறிப்பா அது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த யமுனை நதி ஓரமும் அது காணப்படும். ஸோ அது ஷெர்ஷாவோட கல்லறை மாடம் எங்க இருக்குன்னா அது வந்து நமக்கு பீகார் பகுதியில சசாரம், அதாவது தான் உயிரோடு இருக்கும் போதே என்ன அப்படின்னா தனது கல்லறையை வடிவமைத்தவர் அப்படின்னு நம்ம ஷெர்ஷாவை சொல்லுவோம். ஸோ குறிப்பா அது இந்திய அந்த பாணியில கட்டிட பாணியில அது கட்டுப்பட்டு இருக்கும், இந்தியன் ஸ்டைல்ல அது இருக்கும், இந்திய ஆர்கிடெக்ட் ஸ்டைல். ஸோ அப்போ அவருடைய நகரம் கேட்டா புராணகிலா, அவர் உருவாக்கிய அந்த கல்லறை அது என்னன்னு கேட்டா நமக்கு வந்து சசாரம், எந்த பகுதின்னு கேட்டா பீகார் என்ற பகுதியில அது இருக்கு. ஸோ எக்ஸாம் பாட்டில் முக்கியமான இது. ஸோ அப்போ ஷெர்ஷா காலத்துல எழுதப்பட்ட ஒரு முக்கியமான நூல் என்னென்ன பார்த்தோம்னா அதுதான் நமக்கு பத்மாவத் அப்படின்னு பார்த்தோம். அதாவது டெல்லி சுல்தான்ஸ் கில்ஜி வம்சத்துல குறிப்பா அலாவுதீன் கில்ஜி படையெடுப்புல பார்த்தோம், சித்தூர் படையெடுப்பு அல்லது மேவார் படையெடுப்பு பார்த்தோம். குறிப்பா அந்த ராணி பத்மாவதியை என்னதுங்க அடைவதற்காக அவர் மேற்கொண்ட அந்த அந்த படையெடுப்புகளை பத்தி சொல்லக்கூடிய அந்த புக்கு தான் ஜவஹர் முறைன்னு பார்த்திருந்தோம். ஸோ பத்மாவதி இந்த புத்தகம் ஷெர்ஷாவோட காலத்துல எழுதப்பட்ட மிக முக்கியமான புத்தகமா கருதப்படுது. ஸோ இதோட ஆசிரியர் யாருன்னா மாலிக் முகமது ஜெய்சி, இவர் அதோட ஆசிரியா இருக்கார். இதுவும் முக்கியமானதா இருக்கும். இதை தவிர ஷெர்ஷா என்ன அப்படின்னா அனைத்து சமயத்திற்கும் பொதுவான ஒரு டாக்ஸ் போறாரு. அந்த டாக்ஸ் தான் நகர் டாக்ஸ், நகர் வரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது அனைத்து சமயத்திற்கும் பொதுவாக போடக்கூடிய வரியா இருக்கும். ஸோ வேற என்ன நம்ம பார்க்கணும், ஷெர்ஷாவுக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வரா, ஷெர்ஷாவுக்கு பின் அரியணை அதான் இஸ்மாயில் ஷா வராரு. ஸோ 1545 to 1554 வரைக்கும் இருப்பாரு. அடுத்ததா அவருடைய வாரிசான முகமது அடில் ஷா, இவருடைய காலத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஹெமு பின்னாளில் அங்கே 2வது பானிபட் போரில் அக்பரால் அதாவது பைரம் கானால் தோற்கடிக்கப்பட்டவர். ஸோ இவர்கிட்ட தான் இவரும் ஆட்சி பொறுப்பை எடுக்கிறாரு. பட் வாரிசு முகமது அடில் ஷா. ஸோ அப்போ 55 யார் வரா அப்படின்னு பார்த்தோன்னா சிக்கந்தர் ஷா, அவருடைய வாரிசான சிக்கந்தர் ஷா. இந்த சிக்கந்தர் ஷா தான் இங்க 1555 ஹுமாயூன் அந்த பாரசீக படைகளோட உதவியோட வந்து என்ன அப்படின்னா அந்த வலிமை இழந்த அந்த சிக்கந்தர் ஷா வீழ்த்தி என்ன அப்படின்னா மீண்டும் அந்த ஆக்ரா மற்றும் டெல்லி அரணை கைப்பற்றி வர்றதை நான் பார்த்துருப்போம். ஸோ அவர் தான் இந்த சிக்கந்தர் ஷா. ஸோ இப்போ ஷெர்ஷாவுக்கு அப்புறம் இவர் தான் ஆட்சிக்கு வர்றாரு. ஸோ இந்த கிட்டத்தட்ட அந்த 15 வருஷம் 1542 to 1555 வரைக்கும் என்ன நமக்கு இப்போ சூரிய வம்சத்தை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அப்போ முக்கியமான அரசர்கள் நம்ம எல்லாமே பார்த்தோம். பாபர், ஹுமாயூன், அவருடைய சமகாலத்தை அந்த காலத்திலான இந்த ஷெர்ஷாவோட அந்த பொருளாதாரம் குறிப்பா அந்த நிர்வாக சீர்திருத்தங்கள் நம்ம பார்த்துருந்தோம். அடுத்ததா நம்ம பார்க்க வேண்டியது மிக முக்கியமான அரசரான அக்பர்.